ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் மந்தோட டாப் 100 கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர் 2025 பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா இந்த கோர்ஸ்ல ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான ஃபைனல் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஃபைனல் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. என்டிபிசிக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் வந்து 499. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which country will host the COP31 Climate Summit 2026? 2026 ஆண்டு COP 31 காலநிலை உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னா துருக்கி. ஓகே, ஸோ துருக்கியில தான் COP31 காலநிலை உச்சி மாநாடு வந்து நடக்க போகுது. ஓகே, where has India Post launched first Gen Z themed campus post office? இந்தியா போஸ்ட் முதல் தலைமுறை Z. ஓகே, சோ Gen Z கருப்பொருள் வளாக தபால் நிலையத்தை எங்கு தொடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி டெல்லியில. ஓகேவா, சோ Gen Z கேம்பஸ் போஸ்ட் ஆபீஸ் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி டெல்லியில. ஓகே, அடுத்த கொஸ்டின். which word was named Cambridge Dictionary வேர்ட் ஆஃப் த இயர் 2025? கேம்பிரிட்ஜ் அகராதி 2025 ஆண்டுக்கான வார்த்தை என்னது? ஓகேவா, சோ வேர்ட் ஆஃப் த இயர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராசோசியல். இதுதான் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி படி வேர்ட் ஆஃப் த இயர் பாராசோசியல். அடுத்த கொஸ்டின். இந்தியா லான்ச்ட் டேஷ் ஃப்ரீ நேஷனல் ஏஐ கோர்ஸ் ஃபார் எவ்ரி இந்தியன். இந்தியா ஒவ்வொரு இந்தியருக்கும் டேஷ் இலவச தேசிய ஏஐ பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யுவா ஏஐ ஃபார் ஆல். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who received an honorary Oscar for the first time at the 16th Governors Award? 16வது கவர்னர் விருதுகளில் முதல் முறையாக கௌரவ ஆஸ்கார் விருதை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா டாம் க்ரூயிஸ். ஓகே, டாம் க்ரூயிஸுக்கு தான் அந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. Which country topped the medal table at the 2025 Asian Archery Championship? 2025 ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ இது எங்க நடந்திருக்கு? 2025 ஏசியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் 2025 ஆசிய வில்வித்தை எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கா, பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வருது அப்படின்னா கொஸ்டின் எப்படினாலும் கேட்பாங்க, அது எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. சோ இது எங்க நடந்திருக்கு? டாக்கா, பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. அதுல இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்குன்னு கேட்பாங்க. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்தியால எத்தனை கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கோல்டு, 3 சில்வர், 1 பிரான்ஸ், டோட்டலா 10 மெடல் வந்து வாங்கி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட்ல இருக்க கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா. 2 கோல்டு, 4 சில்வர், 4 பிரான்ஸ், சோ டோட்டலா 10 மெடல் வாங்கி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ நாம ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம்னா அதிகமான அளவு கோல்டு வாங்கியிருக்கிறதுனாலதான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சைனா வந்து தேர்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who won the first prize in National Gopal Ratna Award 2025? தேசிய கோபால் ரத்னா விருது 2025 முதல் பரிசை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அரவிந்த் யஷ்வந்த் பட்டேல். ஓகே, சோ இவருக்கு தான் பாத்தீங்கன்னா கோபால் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின். Who became the 4th cricketer in Test history to score 4000 plus runs and take 300 plus wickets? டெஸ்ட் வரலாற்றில் 4000 பிளஸ் ரன்கள் எடுத்து 300 பிளஸ் விக்கெட்டுகளை வீழ்த்திய 4வது கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா.
who conferred the Sons of the Soil Award to 5 emerging achievers from Assam. அஸ்ஸாமில் இருந்து வளர்ந்து வரும் 5 சாதனையாளர்களுக்கு மண்ணின் மைந்தன் இல்ல மண்ணின் மகன்கள் என்ற விருதை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்பானந்த சோனோவால். ஓகே, சோ இவர் யாரு? சர்பானந்த சோனோவால் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஓகே, இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஓகே, போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸோட மினிஸ்டர். யாரு? சர்பானந்த சோனோவால். இவர் தான் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய 5 சாதனையாளர்களுக்கு வந்து மண்ணின் மகன், ஓகேவா, சோ சன்ஸ் ஆஃப் த சாயில் அவார்டு வந்து கொடுத்திருக்காரு. ஓகே, சோ அவங்களோட நேம் வந்து பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. சோ அந்த 5 பேரோட நேமும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சுக்ரிதா பரூக், சங்கமித்ரா கலிதா. மேபி அவங்களோட நேம வந்து கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரியும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். சோ அந்த நேம மட்டும் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். அம்பஜி மார்பிள் has received the GI tag from which state? அம்பஜி மார்பிள் எந்த மாநிலத்திலிருந்து புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? சோ அம்பஜி ஒயிட் மார்பிள், ஓகேவா. சோ அந்த ஒயிட் மார்பிள் வந்து எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதோடது? குஜராத்தோடது. ஓகே, இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா GI tag வந்து கொடுத்திருக்காங்க. When is National Epilepsy Day observed in India? இந்தியாவில் தேசிய வலிப்பு நோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 17 நவம்பர் தான் எபிலெப்சி டே. ஓகே, சோ இந்த வருஷத்துக்கான இந்த 2025க்கான தீம் பாத்தீங்க அப்படின்னா மை எபிலெப்சி ஜர்னி. ஓகே, மை எபிலெப்சி ஜர்னி இதுதான் 2025க்கான தீம். Where was the 30th CII Confederation of Indian Industry Partnership Summit 2025 held? 30வது CII இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. ஓகே, இது எத்தனாவது மாநாடு அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். 30வது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப். ஓகே, CIIனா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஓகேவா. சோ இதோட மாநாடு வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசத்துல வந்து நடந்திருக்கு. இது எத்தனாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30வது மாநாடு. ஓகே, சோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதை துவக்கி வைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா CP ராதாகிருஷ்ணன். இதுக்கான தீம் வந்து டெக்னாலஜி ட்ரஸ்ட் அண்ட் ட்ரேட் நேவிகேட்டிங் த நியூ ஜியோ எக்கனாமிக் ஆர்டர். ஓகே, சோ தொழில்நுட்பம், நம்பிக்கை மற்றும் வர்த்தகம், புதிய புவிசார் பொருளாதார ஒழுங்கை வழிநடத்துதல். இதுதான் 2025க்கான கருப்பொருள். Who has developed the new generation of man portable autonomous underwater vehicles? புதிய தலைமுறை மனிதனால் எடுத்து செல்லக்கூடிய நீருக்கடியில் மனிதனால் எடுத்து செல்லக்கூடிய அந்த வாகனங்களை உருவாக்கியது யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா DRDO. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். Which cricketer has been appointed as the brand ambassador of the Haryana State Women's Commission? ஹரியானா மாநில மகளிர் ஆணையத்தின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாரு? எந்த கிரிக்கெட் வீரர்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா. ஓகே, சோ இவங்க தான் ஹரியானா ஸ்டேட் விமென்ஸ் கமிஷனோட அம்பாசிடர். ஓகே, தூதரா வந்து இவங்கள தான் நியமிச்சிருக்காங்க, ஷஃபாலி வர்மாவை. Which city hosted the 22nd All India TDS? TDSனா என்னது? Tax deducted at source. Okay, so which city hosted the 22nd All India TDS conference? 22வது அகில இந்திய TDS கான்ஃபரன்ஸ் மாநாடு வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா போபால், மத்திய பிரதேசத்துல வந்து நடந்திருக்கு. ஓகே, இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா CBDT, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஓகேவா, சோ இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. Which country will jointly host the 2026 FIH ஹாக்கி வேர்ல்டு கப்? 2026 ஹாக்கி உலக கோப்பையை எந்த நாடு இணைந்து நடத்த உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நாடுகள் நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் அண்ட் நெதர்லாந்து. 2026 ஹாக்கி உலக கோப்பையை நடத்தக்கூடிய நாடுகள் வந்து பெல்ஜியம் அண்ட் நெதர்லாந்து. Which state has become the first to implement the அமெண்ட்மெண்ட் பாரத் நெட் ஸ்கீம் ஸ்டேட் வைடு? திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஓகே, சோ பஞ்சாப்ல தான் இந்த திட்டத்தை வந்து மாநிலம் ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்காங்க, செயல்படுத்தி இருக்காங்க. Which country has been elected as a member of the UNESCO MAB Man and Biosphere Council for 25 to 29? 2025 to 29ஆம் ஆண்டிற்கான யுனெஸ்கோ MAB மனிதன் மற்றும் உயிர்கோளம் கவுன்சிலின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, சோ எந்த மீட்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 43வது யுனெஸ்கோ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு இல்லையா. சோ அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான்ல நடந்துச்சு. ஓகே, சோ அங்க வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஓமனை வந்து
MABயோட உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who has been selected by Titan's space industry for a 4-year US astronaut training program? டைட்டன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தால் 4 ஆண்டு அமெரிக்க விண்வெளி வீரர் பயிற்சி திட்டத்திற்கு யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? இந்தியாவில இருந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஞ்சலா கைவல்ய ரெட்டி. ஓகே, சோ இவர் எந்த ஸ்டேட்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த மேக்ஸிமம் அடிஷனல் கிரெடிட் ஃபெசிலிட்டி அலோட் அண்டர் CGSE? CGSE ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம். ஓகே, சோ இதில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச கடன் வசதி என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 20,000 crore. ஓகே, which institute developed India's first indigenous quantum diamond microscope? இந்தியாவின் முதல் உள்நாட்டு குவாண்டம் வைர நுண்ணோக்கியை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. IIT பாம்பே. ஓகே, சோ IIT பாம்பே தான் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப்பை உருவாக்கியிருக்கவங்க யாரு அப்படின்னா IIT பாம்பே. Which singer has been honored by the Guinness World Record for funding 3,800 heart சர்ஜரிஸ்? ஓகேவா, சோ 3,800 இதய அறுவை சிகிச்சைக்காக ஃபண்டு, ஓகே, ஃபண்டு கொடுத்த எந்த சிங்கரோட நேம் வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம்பெற்றிருக்கு? இதான் கொஸ்டின். ஓகே, 3,800க்கும் மேற்பட்ட இதய அறுவை சிகிச்சைகளுக்கு நிதி அளித்ததற்காக கின்னஸ் உலக சாதனைகளால் கௌரவிக்கப்பட்ட பாடகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா பாலக் முச்சல். ஓகே, சோ இவர் தான் 3,800க்கும் மேற்பட்ட ஹார்ட் சர்ஜரிஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காரு? டொனேஷன் வந்து கொடுத்திருக்காரு, ஃபண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா, சோ அதனால இவரோட நேம் வந்து கின்னஸ்ல வந்து இடம்பெற்றிருக்கு. பாலக் முச்சல். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு சிங்கர். ஓகேவா, சோ இதுதான் நவம்பர் மந்த்ல இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேரோட பார்ட் 4 வீடியோ. ஓகே, சோ இன்னொரு பார்ட் 5 வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட பேலன்ஸ் இருக்கு. சோ அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவராலா இம்பார்ட்டன்டான 100 கொஸ்டின்ஸ் வந்து நவம்பர் மந்த்துக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, சோ இந்த நவம்பருக்கும் டிசம்பருக்கும் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா NTPC பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஜூன் 2026ல NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் வருது அப்படின்னா நீங்க நவம்பர் 2025ல இருந்து மே 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரவா படிச்சிட்டீங்கனாலே அந்த 40 கொஸ்டின்ல 20 கொஸ்டினை ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்? அட்டன் பண்ணிடலாம். ஜெனரல் அவேர்னஸ்ல 40ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. சோ மொத்தமா 100 கரண்ட் அஃபேரையும் ஒரே வீடியோல கொடுத்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 1 ஹவருக்கு மேல லென்த் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை 4 பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 3 பார்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொடுத்திருக்கிறது 4வது பார்ட். இன்னும் ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து நாம டிசம்பரோட மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஜனவரி 1 2026ல இருந்து டெய்லி கரண்ட் அஃபேரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். டெய்லி 10 கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மாசத்துல அவ்வளவுதான் 300 கரண்ட் அஃபேர் தான் வரும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணும்போது அப்போ ஜனவரி 1ல இருந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த டிசம்பர் நவம்பர்ல பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல இருக்கக்கூடிய மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, சோ இன்னையில இருந்து கரெக்டா கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி 11 o'clock பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, டெய்லி மார்னிங் 11 o'clock வந்து கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டா ஒரு நோட் வச்சுக்கோங்க. என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்றோமோ மேக்ஸ் கிளாஸ்ல அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே கரெக்டான கோட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ண கரண்ட் அஃபேர் எல்லாமே தனி பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் மேம் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், என் கையில எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்ல, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். அதுக்கான கிளாஸஸ் இருக்கும். பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், இல்ல நான் படிக்கும் போதே டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் NTPCக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். GDக்கு 2 மாசம் தான் டைம் இருக்கு, அதுக்கும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் GDக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆப்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப் கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு
இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏ, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.